2026 போலீஸுக்கான எக்ஸாம் வருமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப போலீஸ் எக்ஸாம் நடந்திருக்கு, ரிசல்ட் வரப்போகுது. இவங்களுக்கு பிசிக்கல் வைக்கணும், மெடிக்கல் வைக்கணும், ட்ரைனிங் அனுப்பணும். இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அடுத்த வருஷம் பாதிக்கு மேல வரைக்குமே போயிடும். ஒருவேளை கால்ஃபர் வந்தா அடுத்த வருஷம் கடைசியில வரும், அப்படி இல்லைன்னா 2027 ஆரம்பத்திலே வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இப்ப சில பேர் வந்து அடுத்த வருஷம் கால்ஃபர் வராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா எக்ஸாமுக்கு அவங்க படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நெகட்டிவாவே பேசுவாங்க. கால்ஃபர் வராது, எக்ஸாம் நடக்காது, கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் அந்த டேட்ல நடக்காது, எக்ஸாம் தள்ளி போவோம் அப்படின்ட்டு அவங்க நெகட்டிவா மட்டும்தான் பேசுவாங்க. அவங்கள நம்ம பொருட்படுத்தவே கூடாது. கால்ஃபர் வந்துருச்சு அப்ப மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? படிக்க மாட்டாங்க. அவங்களால முடியாது, வேற யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அவங்க நெகட்டிவா மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க வார்த்தை எல்லாம் காதுலயே வாங்காதீங்க. இப்ப கேள்வி எந்த அளவுக்கு தரமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் புக்கு தாண்டி இப்ப கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு வருஷமாவது படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க அது மாதிரி நீங்க குவாலிட்டியா தயாரானதான் அவங்க கேட்கற கேள்விக்கு நல்லா ஆன்சர் பண்ணி அதிக மார்க் எடுத்து ஓவரால் எல்லாம் வெளியில வராம வேலைக்கு போக முடியும். அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். படிச்சு முடிக்க முடியாது, ஸ்கூல் புக்கே உங்களால முடிக்க முடியாது. நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ச் நீங்க படிக்க தான் போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி நெகட்டிவா பேசுறவங்க அவங்களும் முன்னேற மாட்டாங்க, நம்மளும் முன்னேற விட மாட்டாங்க. உங்க வார்த்தை எல்லாம் காதுல வாங்காம நீங்க இப்ப இருந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க.